ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. என்னடா இப்போ விஷ் பண்ணுறேனேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, வீட்டில் ஒர்க்கு ஜாஸ்தி. பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு. அதனால் வீடியோ எடிட் பண்ண முடியல, சாரி. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது என் பையன் வரைஞ்ச நேச்சுரல் ட்ராயிங். நெக்ஸ்ட்டு கட்டில், இந்த பூஜை சாமான் இதெல்லாம் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறது. என்னங்க, எப்பயும் போல தான் கட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி போவேன். பின்னாடியே என் பையன் கொட்டுவான். இதுதான் ரெகுலராக எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஃபேன் இருக்குது. அதை ஒரு 10 டேஸ்க்கு 20 டேஸ்க்கு ஒன் டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒயிட்டாக இருக்கிறதால அடிக்கடி டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நார்மல் துணி போட்டு துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஈர துணி போட்டு துடைச்சா க்ளீன் ஆகிடும். திரும்ப 10 டேஸ் கழிச்சு இப்படி தான் இருக்கும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபேனில் மட்டுமே இது இருந்த டஸ்ட்டு இவ்வளோ. நெக்ஸ்ட்டு பீரோ மேலெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னுட்டு போன வீக் தான் பீரோ உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பீரோ மேலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும், தூரமாக இருந்து பார்த்தா தெரியல டஸ்ட் இருக்கிறது. கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சந்தன டாட்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணோன்னே எந்த டாட்டும் தெரியல, நீட்டாக இருக்குது. ஸ்லாப் மேலேயும் திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை ரெகுலராகலாம் க்ளீன் பண்ண மாட்டோம். 1 இயர்க்கு ஒன் டைம் தான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருவோம். எனக்கு மேக்ஸிமம் நான் ரெகுலராக தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணி மேலே வச்சுருவோம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலனாலும் கீழே வச்சுட்டு இருந்தோன்னா எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு என்னமோ அது வரைக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். வீடு க்ளீன் பண்ணி முடித்தாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் வரைக்கும் தான் வச்சுருப்பேன். பூஜை சாமானையும் கழுவணுன்னா 1 hour டைம் எடுத்துக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி மெயின் ஃபெஸ்டிவலுக்கு எல்லா பூஜை சாமானையும் வச்சு நான் பூஜை பண்ணுவேன். நார்மல் ஃபெஸ்டிவலுக்கு கீழே இருக்க பூஜை சாமான்லேயே நான் பூஜை பண்ணிக்குவேன். கார்த்திகை தீபம் சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் போச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.